ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதனுடைய 1வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதனுடைய 16, 17 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16, 17 வேத வசனங்கள். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நன்மையான ஈவுகள் அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்? என் ஸ்தோத்திரம், பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்க. அல்லேலூயா. என் பிரியமான சகோதரரே, நீங்க மோசம் போகாதிருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நன்மையான ஈவுகள் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் ஒரு வேற்றுமையின் நிழலும் கூட அவர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக மோசம் போகாதிருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? எப்போதுமே ஒருவருக்கு நன்மை நடந்து ஒருவருக்கு நன்மை நடக்காமல் இருக்கிற நேரத்தில் பலருடைய வாழ்க்கையில், எல்லாருக்கும் அல்ல, சிலருடைய வாழ்க்கையில் மேக்சிமம் என்ன வரும்னா ஒரு பொறாமை வரும். நமக்கு மட்டும் இது நடக்கலையே, நமக்கு இந்த நன்மை கிடைக்கலையே, நமக்கு இந்த நன்மை வரலையே, நாமும் இத்தனை வருஷமா ஆண்டவரை தேடுறோமே, நாம இத்தனை வருஷமா நாம் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோமே, நாம் பக்தியாய் வாழ்ந்து என்ன பலன், நான் ஆண்டவரை ஆராதித்து என்ன பலன், கர்த்தருக்காக கொடுத்து என்ன பலன், ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பலன், நான் ஜெபம் பண்ணி என்ன பலன், எனக்கு ஆண்டவர் நன்மையை தரலையே, மற்றவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிறதே. அந்த கிடைக்கிறதே என்று சொல்லும் பொழுது பொறாமையில் இன்னொன்று சேர்த்து கொள்ளுவாங்க. என்ன? அவங்கள போலவா நான் வாழ்கிறேன், அல்லேலூயா, நான் அவங்கள போலவா ஜீவிக்கிறேன், நான் அவங்கள போலவா நான் வாழ்ந்தேன், நான் எவ்வளோ பக்தியாக நான் ஜீவித்தேன், ஸ்தோத்திரம், எப்படியோ வாழ்கிறவர்களுக்கெல்லாம் எல்லா நன்மை நடக்கிறது, ஏனோ தானோ என்று சொல்லி பக்தி இல்லாமல் ஜீவிக்கிறவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கிறது, ஆனால் எனக்கு அந்த நன்மை வரலையே. இருதயத்திற்குள் வேதனை வருகிறது, சிலருடைய இருதயத்திற்குள் பொறாமை வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ மோசம் போகாத, இந்த எரிச்சல் உனக்கு வரும், கோபம் உனக்கு வரும், வேதனை உனக்கு வரும், பொறாமை வரும். ஆண்டவர் அந்த நன்மையை கொடுக்கிறது பாருங்க, அவர் பட்சபாதத்தோடு அவர் கொடுக்கிறது இல்லை. வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையா. இவங்க பரிசுத்தமானவங்க, இவங்க பரிசுத்தம் இல்லாதவங்க, ஆகையினால இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவங்க பக்தி உள்ளவங்க, இவங்க பக்தி இல்லாதவங்க, ஆகையினால இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க ஜெபிக்காதவங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி
அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்டிருக்கிற பிறக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த நன்மையை எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே ஆண்டவர் முன் குறித்து விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்களை பூமியில பிறக்க செய்வதற்கு முன்பதாக தாயின் வயிற்றில் அவர்களை உருவாக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, அவர்களுக்கு எந்தெந்த நன்மையை எந்தெந்த காலத்துல எப்ப கொடுக்கணும்னு அப்பவே கர்த்தர் அவர் முன் குறித்து விட்டார். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், மனுஷன் பிறக்கிற எவனும் பிறப்பதற்கு முன்பதாகவே பேரிட்டு அழைக்கப்படுகிறானாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூமியில மனுஷன் பிறப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தில் அந்த மனுஷனுடைய பெயரை கர்த்தர் இட்டு பரலோகத்தில் பெயர் சொல்லி அழைத்தாச்சு. இன்ன பேருள்ள மனுஷன் என்ன செய்ய போகிறான்? பிறக்க போகிறான். அதற்கு எக்ஸாம்பிள் தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான், ஸ்தோத்திரம், தாயினுடைய வயிற்றில், ஸ்தோத்திரம், சகரியா, இன்னும் எலிசபெத் அவருடைய வயிற்றில் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்லிவிட்டார். ஸ்தோத்திரம். அங்கே காபிரியேல் என்கிறதான் தேவதூதன் சொல்லிவிட்டான், இப்படி ஒரு குழந்தை உனக்கு பிறக்க போவருடைய மனைவி எலிசபெத் அவர் கர்ப்பவதியாக போகிறாள். ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அவருக்கு எப்படி பெயரிடணும்? ஸ்தோத்திரம், யோவான் என்று சொல்லி பெயரிட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் குழந்தை உருவாகவே இல்லை. உருவாகுவதற்கு முன்பதாகவே இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தையினுடைய பெயர் யோவான் சொல்லி பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிட்டதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த குழந்தைக்கு பெயரிட்டு சொன்ன பிற்பாடுதான் அந்த குழந்தையே என்ன செய்தது? உருவாக ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதே போலதான் ஒரு குழந்தை உருவாகுவதற்கு முன்னே அதை உருவாகுகிற காலம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்து விடுகிறார்னா, அந்த குழந்தைக்கு பெயரிட்டு இன்னாருடைய வயிற்றில் இன்னாருக்கு இந்த குழந்தை இன்ன பெயருடன் இந்த குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தைக்கு இன்னென்ன காலத்தில் நான் இன்னென்ன நன்மையெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி அப்பவே ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அப்பொழுதே கர்த்தர் முன் குறித்து விட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன் குறித்தது, அவர் எழுதினது அந்தந்த காலங்கள் வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அது சரியா நடக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் அது சரியா நடக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களோ ரட்சிக்கப்படலையோ, பரிசுத்தாய் பெற்றாங்களோ பரிசுத்தாய் பெறலையோ, ஸ்தோத்திரம், பக்தியா இருந்தாங்களோ பக்தியை இழந்தார்களோ, ஸ்தோத்திரம், முன் குறித்ததை கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆனால் அப்போ பரிசுத்தமா இருந்தவங்களுக்கு, பக்தியா இருந்தவங்களுக்கு இது இல்லையா என்று சொல்லி கேட்டால், அவருடைய ஜீவியத்தில் பக்தியாய் இருந்தால் பரலோகத்துக்கு வந்து சேருவார்கள். பரிசுத்தமாக இருந்தால் பரலோகம் வந்து சேருவார்கள். ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் பரலோகம் வந்து சேருவார்கள். ஆனால் பூலோகத்தில் நியமித்ததற்கும் பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. பூமியில ஒரு மனுஷனை ஆண்டவர் பிறப்பதற்கு முன்னதாகவே பேரிட்டு அந்தந்த மனுஷனுக்கு என்னென்ன நன்மைகள் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரம் முன் குறித்ததை அந்தந்த காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தாலும், ஆனால் பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் அதிலிருந்து வேறுபட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பரிசுத்தம் தேவை, பக்தி தேவை, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை, ஜெபம் தேவை. அல்லேலூயா. ஆராதனை தேவை, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தேவை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை நன்மை செய்வதற்கு. அல்லேலூயா. நன்மையை ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்வதற்கு அவர் வேற்றுமை பார்க்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற்றுமை இல்லாமலே கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையை அவர் செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன்
தம்முடைய நன்மையான ஈவுகளை, ஸ்தோத்திரம், யாருக்கு தேவன் அந்த நன்மையான ஈவுகளை அவர் கொடுக்கிறார் என்பதை சில வசனங்களை இந்த நாளில் நாம் வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறார்? வேதம் என்ன சொல்கிறது? யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், யாத்திரா புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், அதன் 20, 21 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யாத்திரா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 20, 21 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. சில நன்மைகள் அவர்களுடைய ஜீவிதத்தில் பார்த்து ஆண்டவர் செய்கிறார். சில நன்மைகள் அவர்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறார்களே, அவருடைய பெற்றோர், அவருடைய தாத்தா பாட்டி, அவருடைய பூட்டா பூட்டி, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்திருப்பார்கள். அதில் கர்த்தர் சந்தோஷப்பட்டு இருப்பார். அல்லேலூயா. அது பிறக்கிற பிள்ளைக்கு அது தெரியாது. எங்கள் பாட்டி இந்த நன்மையை செய்தாங்க, எங்கள் பாட்டி இந்த ஸ்தோத்திர காரியத்தை ஆண்டவருக்கு செய்து சந்தோஷப்படுத்தினாங்கிறது பிறக்கிற பிள்ளைக்கு தெரியாது. பெற்றோருடைய வாழ்க்கையில், முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்துட்டு ஆண்டவர் அப்பொழுதே பிறப்பதற்கு முன்பாக முன் குறித்து விடுகிறார். இவை என்னை சந்தோஷப்படுத்தினதுனால, என்னை மகிமைப்படுத்தினதுனால, எனக்கு இந்த நன்மையை செய்ததுனால இவருடைய சந்ததிக்கு நான் இந்த நன்மையை நான் செய்யணும். அல்லேலூயா. அவருடைய சந்ததியை நான் ஆசீர்வதிக்கணும். அவருடைய சந்ததிக்கு இந்த நன்மையை நான் கொடுத்து, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை நான் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அப்பவே கர்த்தர் முன் குறித்து விடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இதற்கு எக்ஸாம்பிள் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானதை செய்தான். ஆண்டவருடைய வார்த்தையை தட்டல. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அது உயர்வோ தாழ்வோ கஷ்டமோ நஷ்டமோ இழப்போ அவன் பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து அவன் செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பார்வையில் அது பிரியமாக இருந்தது. பாருங்க, அன்னைக்கு அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அல்லேலூயா. சந்ததி செய்த நன்மையில அல்ல தேசம் கிடைத்தது. ஆபிரகாம் செய்த நன்மையினால, ஆபிரகாமுடைய முகத்தை பார்த்து, ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் சந்தோஷப்பட்டதுனால தான் சந்ததிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்தார். பாருங்க, இன்றைக்கு அந்த தேசத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், ஸ்தோத்திரம், பிறந்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டுமானாலும், அதே நேரத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு முன்குறித்த நன்மைகளை முன்குறித்து ஏற்ற காலங்களில் நாம் பிறந்து வளர்கிற நேரங்களில் அதை தர வேண்டுமானாலும், ஸ்தோத்திரம், ஒன்னி பிதாக்களாயிலும் சில காரியங்களில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி இருக்க வேண்டும். பிதாக்களாயிலும் சில நன்மைகளை செய்திருக்க வேண்டும், சில புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சந்ததிகளை தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், தேவன் இதன் நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். அல்லேலூயா. எதின் நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்? வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அதே யாத்திரா புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 17 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்கிறது. ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளுடைய பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால்
உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ, பாருங்க, எது நிமித்தம் ஆண்டவர் மருத்துவச்சிக்கு நன்மை செய்தாரா? இந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் இந்த நன்மையை செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் அந்நிய தேசத்துல ஆபிரகாமுடைய சந்ததி எகிப்து தேசத்துல போய் இருக்கிறாங்க. அங்க குடியிருந்த நாட்களில் அவர்கள் பலுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. மற்ற எகிப்தியர்களை பார்க்கலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கூடுதலாக பலி பெறுகிறது மாத்திரமில்லை, அவர்கள் ஆரோக்கியமாயிருக்கிறார்கள், திடகாத்தமாயிருக்கிறார்கள். ஆகையினால ஸ்தோத்திர யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்து தேசத்திலே தோன்றின பொழுது அவன் பார்க்கிறான், ஸ்தோத்திரம், எகிப்தியர்களை அல்லாமல் இந்த எபிரேயர்களாய் காணப்படுகிற இந்த ஜனங்கள் பலத்தவர்களாயிருக்கிறார்கள், நல்ல பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள். தேசத்தில் அவர்கள் தான் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. திடீர்னு சொல்லி ஒரு யுத்தம் வந்துவிட்டது என்று சொன்னால் இவர்கள் நமக்கு சத்துருவாய் மாறி நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிற ராஜாக்களோட இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், தேசத்தை எளிதாக கைப்பற்றி விடுவார்கள். அல்லேலூயா. ஆமா, உள்ள இருக்கிறவங்களும் சேர்ந்துட்டா தேசத்தை எளிதாக கைப்பற்றி விடுவார்களே. ஆகையினால் இதற்கு நாம் விடக்கூடாது, இதற்கு ஒரு உபாய தந்திரத்தை தீட்ட வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜா பார்வோன் அந்த எபிரேயருக்கு இருக்கிறதான மருத்துவச்சிகளை 2 பேரை ரகசியமா அழைத்து அவர்களுக்கு கட்டளை இடுகிறோம். ஸ்தோத்திரம். நீங்க எபிரேய ஸ்திரீகளுக்கு நீங்க குழந்தை பேர் பார்க்கிற நேரத்தில், மருத்துவம் பார்க்கிற நேரத்தில், அவர்கள் மனையில் வீட்டில் அங்குமங்குமாய் இருக்கிற நேரத்தில் நீங்க கவனமா பார்த்து என்ன செய்தருங்க, அது ஆண் பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளைய அந்த இடத்துல கொன்னுட்டு வந்துருங்க. அல்லேலூயா. பெண் பிள்ளையானா உயிரோட இருக்கட்டும். ஏன் பெண் பிள்ளைய உயிரோட இருக்கட்டும் சொல்றான்? பொம்பளை பிள்ளைய அவங்க தேசத்தில் உள்ள எகிப்திய பையங்களுக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஏன்னா எகிப்திய பையங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டா இந்த பெண்களும் அவர்களை போல யாரா மாறிடுவாங்க, அவருடைய சந்ததிகள் எகிப்திய சந்ததியாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பெண் பிள்ளைகள் இருக்கட்டும், ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்திருங்க, அந்த பிறந்த வீட்டிலேயே நீங்க மருத்துவம் பார்க்கிற இடத்திலேயே நீங்க என்ன செய்திருங்க, கொண்டு போடுங்க என்று சொல்லி ராஜா அழைத்து மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறான். அல்லேலூயா. சிறு நாட்கள் கழித்து ராஜா பார்க்கிறான், என்னடா இது, இந்த மருத்துவச்சிகளுக்கு நான் கட்டளையிட்டேன், ஆனா எங்கேயும் எந்த பிள்ளையும் அவர்கள் கொன்ற பாடில்லையே, ஆண் பிள்ளைகளும் பிறந்து வளர்ந்து கொண்டே வருகிறதே, எந்த ஒரு ஆண் குழந்தை அவர்கள் கொன்றது மாதிரி இல்லையே என்று சொல்லி மறுபடியும் அந்த மருத்துவச்சிகளை அழைத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டேனே, நீங்க ஏன் ஆண் பிள்ளைகளை உயிரோட விட்டீங்க? அந்த ஆண் பிள்ளைகளை கொன்னிருக்க வேண்டியது தானே, ஏன் உயிரோட விட்டீங்கன்னு சொன்ன வேளையில பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த மருத்துவச்சிகள், இந்த எபிரேய ஸ்திரீகளையும் அவருடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் மிக்கவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர்களுக்கு பிரசவ வலின்னு சொல்ற நேரத்தில் எங்களை கூப்பிட்டு விடுவாங்க. நாங்க பிரசவம் பார்த்ததற்கு வீட்டுக்கு போறதுக்குள்ளால அவங்க என்ன செய்துருவாங்க, குழந்தைய பெற்று கையில எடுத்துருவாங்க, மடியில வச்சுட்டு இருப்பாங்க. நாங்க என்ன செய்ய முடியும், கொல்ல முடியாதே, அவங்க மடியில வந்துட்டுது, அதுக்குள்ளாக குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க. நாங்க போய் பிரசவம் பார்ப்பதற்கு உள்ளாகவே அவர் குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்து விடுகிறார்கள், அவ்வளவு பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை ராஜாவுக்கு சொல்லி எபிரேய குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றினார்கள். அல்லேலூயா.
கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருந்தார். பரவாயில்லை, என்னுடைய ஜனத்திற்கு பொல்லாப்பு வராதபடிக்கு, என்னுடைய ஜனத்தின் சந்ததிகள் ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து வராதபடிக்கு இந்த மருத்துவச்சிகளுக்கு ராஜாவே இட்ட கட்டளையை மீறி என் ஜனத்திற்கு நன்மை செய்தார்களே. அல்லேலூயா. இவர்கள் உண்மையிலேயே ராஜாவிடத்தில் சொன்னது ஸ்தோத்திரம் உண்மை இல்லாம பொய்யாய் இருந்து இவர்கள் நிரூபிக்கப்பட்டு இவர்கள் ஆண் குழந்தையை இவர்கள் வேண்டுமென்று சொல்லியே இவர்கள் காப்பாற்றின விஷயம் ராஜாவுக்கு தெரிந்திருந்தா இவங்க 2 பேருமே கொண்டுருவான். அல்லேலூயா. என்ன ராஜாவுடைய கட்டளை இல்லை? ராஜாவுடைய கட்டளையை மீறின யாரும் உயிரோட இருக்க முடியாது. கட்டாயம் இந்த மருத்துவச்சிகளை கொண்டு போடுவோம். அப்படியானா இவர்கள் துணிச்சலாக இந்த வார்த்தையை சொல்லணும்னா எங்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இந்த எபிரேய ஸ்திரீகளுடைய ஆண் பிள்ளைகளுடைய ஜீவன் போகக்கூடாது, இந்த பச்சிளம் குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவர்கள் பிரயாசப்பட்டதுனால தங்கள் ஜீவனை வெறுத்து அந்த எபிரேய குழந்தைகளுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டதுனால அந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாராம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னா நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யணும். வேதமும் அதைத்தான் சொல்கிறது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே என்று சொல்கிறார். நீ செய்யாமல் இருக்கிறதை பாவம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்தீனா உன்னை ஆண்டவர் மறப்பதில்லை, உன் சந்ததியை கர்த்தர் மறப்பதில்லை. ஏற்ற காலங்களில் நீ செய்ததற்குரிய பலனை உனக்காயிலும் உன் சந்ததிகளுக்காயிலும் கர்த்தர் தந்து மேன்மைப்படுத்துவா. அப்பொழுது உன் சந்ததிகள் சொல்லுவாங்க, எனக்கு இந்த நன்மை வருவதற்கு நான் என்ன கைமாறு செய்தேன், என்ன புண்ணியம் செய்தேன், என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்கள், கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்தார்களே என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் சந்ததிகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மருத்துவச்சிகள் அவருடைய ஜீவனை, அந்த குழந்தைகளுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு, இந்த நன்மை செய்வதற்கு மருத்துவர்கள் சொல்லிட்ட ஒரு சுவாபம் இருந்தது. எல்லாராலும் நன்மை செய்ய முடியாது. யாரால தான் நன்மை செய்ய முடியும் தெரியுமா? கையில் பணம் இருந்ததுனால நன்மை செய்தோம் என்று சொல்லி அல்ல, கையில் காசு இருந்ததுனாலன்னு சொல்லி அல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு வசதி இருந்தது, சரீரத்தில் பலன் இருந்தது என்று சொல்லுவதனால அல்ல. இருதயத்தில் ஒன்று இருந்தால் அவர்கள் நன்மை செய்வார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருந்தால் அவர்கள் நன்மை செய்வார்கள். வாசிப்போம். அடுத்த வசனத்தில் 21 நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. வாசிப்போம். யாத்திராகமம் 1:21 வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், அல்லேலூயா, மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் அந்த நன்மை செய்வதற்கு காரணம், மருத்துவச்சிகளும் இந்த எபிரேய ஸ்திரீகளின் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்கு காரணம், இந்த மருத்துவச்சிகளுடைய உள்ளத்தில் என்ன இருந்ததா? தெய்வ பயம் இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் நன்மை செய்யான்னா கையில் வசதி இருக்கிறதுனால அல்ல, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறதுனால அல்ல, தன்னுடைய ஜீவியத்தில் இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தால் கட்டாயம் அந்த மனுஷன் பிறருக்கு நன்மை செய்வான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்ய திராணி இருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நன்மை செய்ய தவறுகிறார்கள் சொன்னா அவருடைய இருதயத்தில் தான் ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் செம்மையாக இல்லை, இருதயத்தில் தெய்வ பயம் இல்லை என்பதை தேவன் காண்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தால் அவர்கள் யாரென்றும் ஆண்டவர் பார்க்கிறது இல்லை.
ஸ்தோத்திரம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலும் பலரிடத்துல தெய்வ பயம் இருக்கிறது, இன்னும் பலரிடத்துல தெய்வ பயம் இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலும் துன்மார்க்கமாய் வாழ்கிறவரிடத்திலும் சிலரிடத்துல தெய்வ பயம் இருக்கிறது, சிலரிடத்துல தெய்வ பயம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நன்மை செய்கிறதற்கு அவங்க இருதயத்துல தெய்வ பயம் இருக்குதான்னு தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, நான் நன்மை செய்யணும்னா இவ ரட்சிக்கப்பட்டிருக்காளா, இவ ஞானஸ்நானம் எடுத்திருக்காளா, பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாளா, பந்தியில் ஒழுங்க பங்கெடுத்தாளா, இதான் ஆண்டவர் முதலாவது பார்க்கல. உனக்கு நன்மை செய்வதற்கு முன்பதாக உன் இருதயத்தில் தெய்வ பயம் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். தெய்வ பயம் இருந்தால் நீ நன்மை செய்வார். தெய்வ பயம் இருந்தால் நீ எப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்தும் கூட சில தீமையானதை செய்வதற்கு ஐயோ பாவம், இந்த தீமையை நான் செய்யக்கூடாது, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், இந்த அநியாயத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ விலகினேனா கர்த்தர் கட்டாயம், நீ துன்மார்க்கனாக இருந்தாலும் நீ அசுத்தனாக இருந்தாலும் உன் இருதயத்தில் ஒரு தீமையை செய்வதற்கு தெய்வனுக்கு பயந்து விலகி அந்த தீமை செய்ய வேண்டியவர்களுக்கு நன்மை செய்தாலே கர்த்தர் உனக்கு ஏற்ற காலத்தில், உன் சந்ததிகளுக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் நன்மையை செய்வார். அல்லேலூயா. அதைத்தான் வேதத்தில் ஒரு வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் நிமிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வேத வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஏன் நன்மை செய்யறாரா, ஏன் பாவிகளுக்கு கூட, மனம் திரும்பாதவர்களுக்கு கூட, துரோகிகளுக்கு கூட ஏன் நன்மை செய்யாராம்? உங்க வேதத்துல நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார். ஏன்? ஸ்தோத்திரம். ஒண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில தெய்வமயம் இருந்து சில காரியத்திற்கு விலகினார்கள், சிலருக்கு நன்மை செய்தார்கள், அல்லது அவருடைய பெற்றோர் மூதையாருக்கு தெய்வ பயம் இருந்து அவர்கள் சில காரியத்தில் நன்மை செய்தார்கள். ஆகையினாலதான் கர்த்தர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு கூட மன இறங்கி ஐயோ துரோகி என்று சொல்லி பார்க்கல, ஐயோ நன்றி கெட்டவா என்று சொல்லி பார்க்கல. கர்த்தர் அவர்களுக்கும் கூட ஆண்டவர் நன்மை செய்கிறாரா. தெய்வ பயம் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். தெய்வ பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய சந்ததிகளை ஆண்டவர் கைவிடுகிறதில்ல. அவருடைய சந்ததிகளுக்கு தேவன் ஏற்ற காலங்களில் தேவன் நன்மையை செய்கிறார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தீ ஏனோ என்னை, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தீ ஏனோ என்னை, அன்பே ஏனோ நேசம் கொண்டே, அன்பே இல்லா என்ற நின்மே, அன்பே ஏனோ நேசம் கொண்டே, அன்பே இல்லா என்ற நின்மே. ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த பக்தன் பாடுகிற நேரத்தில் கூட எழுதினவர் அவரு கூட என் வாழ்க்கையில நன்மையை பார்த்து தேவன் எனக்கு நன்மை செய்தார்னு அவர் பாடல. அல்லேலூயா. எனக்கு நான் ஆண்டவருக்கு நன்மை செய்தையா, அதனால தான் அந்த தேவர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி பாடல. நன்மை ஒன்றும் என்னில இல்லை, ஆனாலும் ஏனோ என் மேல அவர் அன்பு கொண்டு அக்கறை கொண்டு நன்மை செய்தார்னு சொன்னா, ஏற்கனவே கர்த்தருடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில
ஏதோ ஒரு நன்மையை பார்த்து மனதுருகி அன்னைக்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார், இவருடைய சந்ததியில் இப்படி ஒரு குமாரன் பிறப்பா, இவருடைய சந்ததிக்கு இந்த மகனுக்கு நான் இந்த நன்மை செய்வேன், இவருடைய சந்ததிக்கு இந்த மகளுக்கு நான் இப்படி ஒரு நன்மை செய்வேன்னு சொல்லி ஏதோ அன்றைக்கே ஆண்டவர் முன் குறித்து விட்டார் ஐயா. ஆகில தான் பாடல எழுந்த பக்தன் கூட சொல்கிறார், அந்த நன்மையை செய்வதற்கு என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லை. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமே, உணர்ந்து பாடுவோமே. நாம் நடந்து வந்த பாதையில் இதுவரைக்கும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறா. நாம் நன்மை செய்யாமலே நம்ம மேலே இறக்கப்பட்டு இயேசு எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறா. அதை எண்ணி உணர்ந்து, ஆண்டவரே நான் தகுதி இல்லை, ஏனோ என் முற்பிதாக்களோ யாரோ செய்த ஒரு காரியத்துக்காக எனக்கு என்னுடைய கூட பிறப்புகள் கூட இத்தனை பேர் இருந்த பிற்பாடும் எனக்கு இந்த நன்மை செய்ய நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து ஸ்தோத்திரம், எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தே ஏனோ என்னை. நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நாடி வந்தே ஏனோ என்னை. அன்பே ஏனோ நேசம் கொண்டே, அன்பே இல்லா எந்த நீமே. அன்பே ஏனோ நேசம் கொண்டே, அன்பே இல்லா எந்த நீமே. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. தமக்கென்று ஒன்றுமின்றி தந்தீரே நீ எனக்காக. நன்றி கேட்டு நீசம் என்னை நம்பி தந்தே உந்தன் பணி. நன்றி கேட்டு நீசம் என்னை நம்பி தந்தே உந்தன் பணி. நாதாயினி எனக்கல்ல உந்த நோக்காய் பிழைத்திருப்பே. நாதாயினி எனக்கல்ல உந்த நோக்காய் பிழைத்திருப்பே. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. அன்பின் நாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. தமக்கென்று ஒன்றுமின்றி தமக்கென்று ஒன்றுமே அவர் வைக்காமல் எல்லாவற்றையும் நமக்காக அவர் தந்தாரே. நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மேல இறக்கப்பட்டு ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையில தேடி வந்து எதற்கும் உதவாத நம்மை தேடி வந்து நம்மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவர் இரக்கம் பாராட்டினாரே. இத்தனை நன்மைகளை நமக்கு தந்தாரே. அதை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான நன்மைகளை தர அந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் பொழுது நான் தகுதியில் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்த பாதைகளுக்கு நான் தகுதி இல்லை, என் குடும்பம் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக நன்றி சொல்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னும் அநேக நன்மைகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒன்றுமின்றி தந்தீரே
நீ எனக்காக தமக்கென்று